Hi friends, welcome to Marvin's Kitchen. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பாசி பருப்பை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் ஐட்டம் பண்ணலான்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாசி பருப்பு 1 கப், சர்க்கரை அதே 1 கப் தான். நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். 3 ஏலக்காய் போட்டு சர்க்கரையை பொடி பண்ணி வச்சிருக்கேன். உப்பு சிறிதளவு, நெய், முந்திரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1 கப் பாசி பருப்பை பேன்ல போட்டு வறுக்க போறோம். நம்ம இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வறுக்கணும். நம்ம வறுக்கும் போதே இந்த பாசி பருப்போட ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ நம்மளோட பாசி பருப்பு நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இப்போ இறக்கிடலாம். இப்போ நம்ம பாசி பருப்பை ஒரு பிளேட்ல இப்போ ஆறதுக்காக கொட்டி வச்சிருக்கோம். இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம மிக்சியில போட்டு இதை அடிச்சு பவுடர் பண்ணிக்கணும். இது ஆறட்டும். நம்ம அதுக்கு நடுவில் இப்போ நெய்யை ஊற்றி முந்திரியை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதை வறுத்துக்க போகிறோம். முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ முந்திரியை ஆட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா முந்திரி தீஞ்சிடும். இப்போ நம்ம முந்திரியை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு பொடியாக்கிக்க போகிறோம். இப்போ பொடி பண்ணிட்டோம். இப்போ அந்த பொடி பண்ண அந்த மிக்சரோட நான் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 கப் சுகர், அதையும் நான் இதோட இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு, அப்புறம் அதே அளவு 1 கப்பு சுகர், அதையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முந்திரி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நெய்யை சூடாக்கி இதில் ஊற்றி உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம நெய்யை சூடு பண்ணிக்க போகிறோம். நெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மாவில் ஊற்றி உருண்டை பிடிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிருங்க. கை பத்திரம், கை சுற்றும். ஸோ மாவு இது பண்ணி பார்த்து உருண்டை பிடிங்க. இந்த மாதிரி நம்ம நெய்யை சுட சுட இதில் ஊற்றி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். இப்படி வந்தால் தான் நம்மளோட இது கரெக்டான பதமாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சூடாக நெய்யை ஊற்றி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அழகாக வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ நம்மளோட சுவையான ருசியான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி. இதை நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் கூட கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்.